வணக்கம். இந்த காலையில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நவம்பர் 1 மொழி வழி மாநிலங்கள் பிரிஞ்ச நாள். இது நமக்கு தமிழ்நாடுக்கு மட்டும் அப்படின்னா கிடையாது. பக்கத்தில் இருக்க ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா மற்றும் கர்நாடகா இந்த 5 மாநிலத்துக்குமே இது இன்னைக்கு மொழி வழி மாநிலங்கள் அதிகாரப்பூர்வமாக பிரிஞ்ச நாள். ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய கருத்தியல் கொண்ட நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இந்த நாளை இன்னைக்கு கொண்டாடி ஒரு கட்சி சார்பாக கொண்டாடிட்டு இருக்கு. மற்ற மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநில அரசுகளே அதிகாரப்பூர்வமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு இந்த காணொலியில் போக போக உங்களுக்கு கடைசியில் ஏன் அது மற்ற மாநிலங்களுக்கு அதிகமாக அரசே கொண்டாடுது, இந்த மாநிலத்தில் மட்டும் ஒரு கட்சி மட்டும் ஏன் கொண்டாடுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கடைசி இறுதியில் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சோம். வாங்க காணொலியில் போகலாம். நாம் போராடினாலும் சாவும், போராடவிட்டாலும் சாவும். ஆனால் போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக போராடி சாவும். 1956 முன்னாடி இந்த மாநிலங்கள்லாம் என்னவா இருந்தது, முதல்ல அந்த சுருக்கமா அதை பார்த்துருவோம். 1956 முன்னாடி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, ஒடிசா, லட்சத்தீப் போன்ற பகுதிகள்லாம் ஒன்னா சேர்ந்து மெட்ராஸ் பிரசிடென்சியா அப்படின்னு இருந்தது. ஆங்கிலேய ஆட்சிகள் தொட்டு அதுக்கு முன்னாடி அப்படியே அந்த மாதிரி ஒருங்கிணைந்த மெட்ராஸ் பிரசிடென்சி இந்த மாநிலங்கள்லாம் இருந்தது. 1953 பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்னு ஒரு தெலுங்கனத்தை சேர்ந்தவர் ஆந்திரர்களுக்கு தனி மாநிலம் வேணும்னு சொல்லி 1952 போராட ஆரம்பிக்கிறாரு. அவர் இதே உண்ணாவிரதம் இருந்து போராட ஆரம்பிக்கிறாரு. அந்த போராட்டம் அந்த தெலுங்கு மக்கள்கிட்டே ரொம்ப தீயா பரவு ரொம்ப ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துது. அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அவர் இறந்து போனோடனே இன்னும் போராட்டம் வீரியம் அடைஞ்சு அன்னைக்கு இருந்த பதவியில் இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு இது ரொம்ப நெருக்கடியா போய், ஏன்னா அவரு அந்த அவங்களுக்கு தெலுங்கருக்கு தனி மாநிலம் வேணும்னு சொல்லி அவர் போராடி அவர் உயிர் போனோடனே அந்த மக்கள்லாம் கொந்தளிச்சு ஆளும் காங்கிரஸ்ல அவங்க ஆளும் காங்கிரஸ்ல இருக்காங்க. இருந்த போதும் ஒன்னா சேர்ந்து ஒரு இனமா நின்று கொந்தளிச்சு காங்கிரஸ் அரசுக்கு அன்னைக்கு நேரு தலைமையில் இருந்த காங்கிரஸ் அரசுக்கு பெரிய நெருக்கடி கொடுக்குறாங்க. ஐயா பொட்டி ஸ்ரீராமுலு அந்த போராட்டம் எடுத்து உயிர் போற முன்னாடி வரைக்கும் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியும். இந்த காங்கிரஸ்க்கு பெருசா இந்த மொழி வழி மாநிலங்களா பிரிக்கிறதுக்கு பெருசா உடன்பாடு இல்லைனாலும் அந்த பிரச்சனை போயிட்டு இருந்தது. அவர் இந்த போராட்டத்தை எடுத்து உயிர் போனோடனே இந்த தெலுங்கு மக்கள்லாம் ஒன்னா கூட்டிட்டான், இனமா ஒன்னா கூட்டிட்டான். இது ஆளும் காங்கிரஸ் அரசுக்கு பெரிய நெருக்கடியா போச்சு. அது வரைக்கும் இந்த பிரிவினை ஒத்துக்க நேரு கூட பிரிக்கிறதா முதல்ல ஆந்திரா அவங்க கேட்ட கோரிக்கையை தான் பிரிக்கிறதா ஒத்துக்குன்னு இறங்கி வந்தார். அந்த அளவுக்கு அந்த போராட்டம் வீரமா அமைஞ்சது. ஐயா பொட்டி ஸ்ரீராமுல இருந்து அந்த போராட்டம் பெருசானே ஆந்திராவுக்கு முதல்ல தென் மாநிலம்ல ஒரு ஸ்டேட்டா பிரிஞ்சதுன்னா ஆந்திரா தான். முதல்ல அவங்க தான் பிரிஞ்சு போனாங்க. இதை பார்த்துட்டு அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு அதுக்கு ஒரு குழுவை போட்டு நீங்க எல்லா மாநிலத்திலும் போங்க, அவங்க கருத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லி குழுவை போட்டு ஒரு ஃபசீல் அலின்னு சொல்லி ஒரு ஜட்ஜு தலைமையில ஒரு குழுவை போட்டு அந்த செயல்படுத்த வச்சாங்க. அன்னைக்கு இருக்க காங்கிரஸ் அவங்களும் எல்லா மாநிலங்களுக்கும் போய் அவங்க கருத்தை கேட்டு அப்படி பிரிஞ்சதுதான் 1956 முதல்ல ஆந்திரா போனாங்களா. 1950 ஆந்திரா பிரிச்சு போனாங்க. அதுக்கு கர்நாடகா, அதுக்கப்புறம் கேரளா, இவங்க 3 பேரும் இந்த பேரோட போயிட்டாங்க. மிச்சம் இந்த எல்லைகள்லாம் வகுத்து 1956 நவம்பர் 1 தமிழ்நாடுன்னு பேர் வைக்கல, இந்த பகுதியில் ஒன்னா சேர்த்து எல்லையா வச்சு மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அறிவிச்சாங்க. இந்த 1952 பொட்டி ஸ்ரீராமுலு அவர் எடுத்த இந்த உண்ணாவிரதம் போராட்டத்தோட தாக்கத்தினால நம்ம தமிழ்நாட்டில் இருந்த அவரும் காங்கிரஸ் ஆள் தான், ஒரு சுதந்திர போட வீரர், ஒரு காங்கிரஸ் ஆளு. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம சங்கரலிங்க நாடார் அவர்கள். அவர் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு காங்கிரஸ் ஆளு, ஒரு விடுதலை போராட்ட வீரர். அவர் அந்த பொட்டி ஸ்ரீராமுல ஏற்பட்ட தாக்கத்தினால அவரு ஒரு 1956 ஜூலை 27 ஒரு உண்ணாவிரதத்தை ஆரம்பிக்கிறார். எங்க விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு யாருக்கும் தொல்லை கொடுக்காம ஒரு காட்டுக்குள்ள அவர் உண்ணாவிரதத்தை ஆரம்பிக்கிறார். மெட்ராஸ் ஸ்டேட் என்ன ஆரம்பிக்கிறார். மொத்தம் ஒரு 12 கோரிக்கை வச்சு ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கிறார். அது முதன்மையானது
மெட்ராஸ் ஸ்டேட்டுன்றத தமிழ்நாடா வந்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கைகள் 12 அம்ச கோரிக்கையை வச்சு ஒரு போராட ஆரம்பிக்கிறார். இத அங்க இருந்த அப்ப இருந்த பொது உடைமைவாதின்னு சொல்ற கம்யூனிஸ்டுகள் வந்து, ஐயா இங்க போராடினா உங்களுக்கு யாருக்குமே தெரியாம போயிடும், நீங்க வந்து விருதுநகர் ஒரு மையத்துல வந்து போராடுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த கருத்தை அவர் ஏத்துக்கிட்டு காட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்து தேசபந்து அப்படின்னு மைதானத்துல அந்த அவரோட உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்றார். ஜூலை 27, 1956 ஆரம்பிச்ச அந்த போராட்டம் மொத்தம் 75 நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்காரு. நம்மளால இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அன்னைக்கு அந்த மனுஷன் அப்படி இருந்திருக்காரு. 75 நாள் சாப்பிடாம இருந்து 76வது நாள் அவர் உடல்நல குறைவா அவர் உயிர் பிரியுது. இன்னைக்கு ஆகஸ்ட் 13, 1956. ஆகஸ்ட் 13, 1956 76வது நாள் அவர் உயிர் பிரியுது இந்த உண்ணாநிலை போராட்டத்தால. போராட்டத்துக்கு நடுவுலயே அவர் இருந்து, ஏன்னா அவரும் காங்கிரஸ்காரர் தான். இந்த காங்கிரஸ் வந்து இவர் வச்ச கோரிக்கையை ஏற்கல. அதுல ஐயா காமராஜருக்கு மேல இந்த விமர்சனம் இருக்கு. இந்த கோரிக்கையை ஏற்காதனால அவர் என்ன சொல்றாரு, ஒருவேளை நான் செத்துட்டா இந்த என்னோட உடம்ப வந்து கம்யூனிஸ்ட் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் அதுல அந்த போராட்டத்துல குறிப்பிடுறாரு. அதே மாதிரி இறந்து போனவங்க கம்யூனிஸ்டுக்காரங்க தான் உடலை வந்து தகனம் பண்றாங்க, எல்லாம் இறுதி மரியாதை எல்லாமே அவங்க தான் செய்யறாங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறமும் இந்த நிபந்தனை கோரிக்கை வந்து அது அப்படியே இருக்கு. எப்போ முடிக்கிறாரு 1956 அவர் இறந்து போறார். அது 75 நாள் போராடி இறந்து போறார். அப்போ ஆரம்பிச்ச அந்த கோரிக்கை கடைசியா 1967 அண்ணா முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் 1967 இது ஒரு தீர்மானம் போட்டு அதுக்கப்புறம் பாராளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றி டிசம்பர் மாசத்துல 1968 டிசம்பர் மாசத்துல இதை தமிழ்நாடுன்னு பேர் மாற்றது ஒரு விழாவா கொண்டாடுறாங்க. அதிகாரபூர்வமா எப்ப மாறுது அப்படின்னா 1969 ஜனவரி 14, அதாவது பொங்கல் அணிலிருந்து தமிழ்நாடு அப்படின்னு அதிகாரபூர்வமா ஏடுல ஏறுது. இந்த தமிழ்நாடு நாள் இன்னைக்கு நம்ம கொண்டாடுறதுக்கு சங்கரலிங்க நாடார் மட்டும் காரணமானா கிடையாது. அவரு மெட்ராஸ் ஸ்டேட்டுன்றத தமிழ்நாடுன்னு மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஐயா உண்ணாவிரத நோன்பு இருந்து இறந்தார். அது போல ஐயா மாப்போ சிவஞானம், மார்ஷல் நேசமணி, குஞ்சன் நாடார், PS மணி, தளபதி K விநாயகம், இந்த மாதிரி தலைவர்களும் இப்ப நான் புகைப்படத்தை காட்டுறேன், அதுல பாருங்க. நான் சொன்ன இவங்க எல்லாமே அதுல இருப்பாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு நான் சுருக்கமா சொல்லிடுறேன். ஐயா மார்ஷல் நேசமணியும் ஐயா குஞ்சன் நாடாரும் தெற்கேலை போராட்டம், அதாவது இந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாநிலங்கள்லாம் பிரிச்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டோட சில எல்லையோர பகுதிகளும் வந்து அந்தந்த வேற மாநிலங்களுக்கு போற மாதிரி இருந்தது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு கன்னியாகுமரியை வந்து கேரளாவோட சேர்க்கிற மாதிரி இருந்தது. அதை தடுத்து நிறுத்தி போராடி நம்ம தமிழ்நாட்டோட சேர்த்தது ஐயா குஞ்சன் நாடாரும் ஐயா மார்ஷல் நேசமணியும். அதே மாதிரி ஐயா மாப்போசி வந்து தலையை கொடுத்தாவது தலைநகரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சென்னையை மீட்டெடுத்தவர். ஏன் அப்படின்னா ஆந்திரா தனி மாநிலமா போனதுக்கு அப்புறம் தெலுங்கர்கள் இங்க சென்னையை வந்து தன்னோட தலைநகரை இணைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி பெரும் பாடுபட்டாங்க. அது ரொம்ப குடைச்சல் கொடுத்தாங்க, என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. அதுக்கு அது நடுவில் வந்து நம்ம ஐயா மாப்போ சிவஞானம் அவர்கள் அப்பதான் முன் வச்சார், தலையை கொடுத்தாவது தலைநகரை காப்பாற்றணும். ஆனா அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஒன்னு கூவாத்தை மையமா வச்சு அந்த பக்கம் ஆந்திராவுக்கும் இந்த பக்கம் தமிழ்நாட்டுக்குன்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அதெல்லாம் கொடுக்க முடியாது, சென்னை தலைநகரம் சென்னை தமிழ்நாட்டுக்கு தான். அது மாதிரி ஐயா தளபதி K விநாயகம் அவர்கள் அவர் என்னன்னா திருத்தணி வந்து அதே மாதிரி இவங்க அதே ஆந்திராவோட போறதுக்காக இருந்தது. அதை அவரு போராடி அவரு அதை நம்ம தமிழ்நாட்டோட இணைச்சார். அது மாதிரி இந்த புகைப்பட அத்தனை தலைவர்களும் தமிழ்நாடு நாள் வர்றதுக்கும் அவங்க காரணம். எல்லைகள் மற்ற மாநிலங்களுக்கு போகாம சின்ன இது இன்னொரு நடுவில் ஒன்று சொல்லிடுறேன். இதே மாதிரி நம்ம பகுதிகள் நிறைய போயிருக்கு. பெங்களூருன்னு இருக்கிறது வெண்காலூர் தமிழ் பகுதி தான், அது வந்து கர்நாடகாவுக்கு போயிருக்கு. அதே மாதிரி கேரளால தேவிகுளம், பீர்மேடு இந்த மாதிரி பகுதிகள் நிறைய கேரளாவோட இணைக்கப்பட்டுச்சு. அந்த சித்தூர், நெல்லூர் இதெல்லாம் நம்ம தமிழ் பகுதி தான், இதெல்லாம் ஆந்திராவுக்கு போயிடுச்சு. இதெல்லாம் போக இதுவும் போறதுக்கு இருந்தது. அது நடுவில் வந்து போராட்டம் பண்ணி தடுத்து நிறுத்தி இது தமிழ்நாட்டோட இணைச்சது இந்த பெருமக்கள் தான். அவங்க உயிரை கொடுத்து போராடி இருக்காங்க, போராட்டம் பண்ணி. இந்த வடக்கு எல்லை தெற்கெல்லை போராட்டம் படிச்சீங்கன்னா தெரியும் எந்த பகுதி எந்தெந்த மாநிலத்துக்கு கூட இருந்தது.
அதை எப்படி இவங்க போராடி நம்ம தமிழ்நாட்டோட இணைஞ்சாங்க அப்படின்னு நீங்க போய் இணையத்தில் தேடி பார்த்தீங்கன்னா இந்த வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது அவசியம் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. இத இந்த தமிழ்நாடுனால நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டில் கொண்டாடணுமா? அப்படி கிடையாது. ஒன்று யோசிச்சு பாருங்க, ஏன் மற்ற 3 மாநிலங்களும் அந்த மாநில அரசே அந்த மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டெல்லாம் அதிகாரமாக கொண்டாடுது, இங்கே தமிழ்நாட்டில் ஏன் இது ஒரு கருத்தியல் கொண்ட கட்சி மட்டும் போராடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த மாநிலங்கள்ல அந்தந்த தாய்மொழியாக கொண்ட தலைவர்கள் ஆள்றாங்க. இங்க அப்படியே தலைகீழ். இப்போ பார்த்தீங்கன்னா கேரளா மலையாளிகள் அவங்க தாய்மொழியை கொண்டதான் தலைவர்கள் தான் ஆள்றாங்க. அவங்க கம்யூனிஸ்ட்ல இருப்பாங்க, எதிர்கட்சி எல்லாருமே மலையாளிகளா இருப்பாங்க. அதே மாதிரி கர்நாடகாவில் அதே மாதிரி தான் எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாமே கன்னட மொழி பேசுற அந்த இனம் சார்ந்தவங்க மட்டும்தான் இருக்கும். ஆந்திரா அதே மாதிரி தான், தெலுங்கு இன மக்கள் மட்டும்தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருப்பாங்க. இங்கே மட்டும்தான் ஒரு 60 ஆண்டு காலமா தமிழ் இனத்துக்கு தெலுங்கர்கள் தலைமை தாங்கிடுறாங்க. இன்னைக்கு ஐயா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், ஐயா கருணாநிதி, தந்தை சொல்ற ஈவே ராமசாமி, இந்த மாதிரி இந்த திராவிட கட்டமைப்பே தெலுங்கர் ஆதிக்கம் கொண்டு தான். நம்ம எல்லா தெலுங்கரையும் சொல்லலை, ஆளணும் ஆதிக்க மனப்பான்மையோட இருக்கிற தெலுங்கர்கள் தான் இங்கே 60 ஆண்டு காலம். இது 2009 வரைக்குமே நம்மளுக்கே தெரியாம இருந்தது. அண்ணன் சீமானோ அந்த கூட்டத்துல தான் இருந்தாரு. பல பேரும் அந்த 2009 இனப்படுகொலை வரைக்குமே இவங்கெல்லாம் நம்ம ஆளுங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. 2009 இனப்படுகொலைக்கு அப்புறம் தான் இவங்க நம்ம கூட பேசுறது தமிழ், ஆனா உள்ள அவங்க வீட்டுக்குள்ள பேசுறது அவங்களுக்குள்ள பேசுறதெல்லாம் இல்லை வேற மொழி அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு விழிப்புணர்வு ஒரு தமிழ் தேசிய கட்சியா நாம் தமிழர் கட்சி ஒரு 15 ஆண்டு காலம் அந்த களத்துல போராடி 8% வாக்கு வாங்கி இன்னைக்கு அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியா உருவெடுத்திருக்கு. இதுதான் காரணம் மக்களே. மற்ற 3 அண்டை மாநிலம் 3 தென் மாநிலங்களும் அவங்க ஆள்ற அரசே அதை அதிகாரப்பூர்வமாக கொண்டாடுறதுக்கும் இங்க ஒரு தமிழ் தேசிய கட்சி இந்த தமிழ்நாட்டில் கொண்டாடுறதுக்கு இதுதான் வேறுபாடு. அந்தந்த மாநிலங்கள்ல அந்தந்த இனம் சார்ந்தவன் தலைவனா இருக்கான், இங்க எனக்கு வேற ஒரு இனம் சார்ந்தவன் தலைவனா இருக்கான்றதுனால தான் பெரிய பிரச்சனையே. நீ நல்லா இது பாருங்க, குழப்புவாங்க. ஐயா ஸ்டாலின் என்ன சொல்வாரு, அண்ணா ஜூலை 18 தான் தமிழ்நாடு நாள் அப்படின்னு கொண்டாடுவார். ஜூலை 18ஆம் தேதி அண்ணா தமிழ்நாடுன்னு பேர் வச்சார். இல்ல, பேர் வைக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாரு. ஆனா அதிகாரப்பூர்வமா உங்களுக்கு பிரிஞ்சது எப்போனா 1957 நவம்பர் 1 இப்படிதான் மாநிலமா பிரிஞ்சது. வேறு மெட்ராஸ் ஸ்டேட்னு இருந்தாலும் ஒரு மாநிலமா நீங்க தனியானது 1956 நவம்பர் 1ஆம் தேதி தான். இப்ப இந்த நாளை நம்ம தமிழ்நாடு நாள் கொண்டாடணுமா இல்ல தீர்மானம் ஏற்றப்பட்ட ஜூலை 18 கொண்டாடணுமா? இப்படிதான் குழப்புவான். அவனுக்கு வரலாறு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீ அவன் யாருன்னு நீ கேள்வி கேட்பல, ஆனாலும் உனக்கு குழப்புவான். உனக்கு ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டா இல்ல தை 1 தமிழ் புத்தாண்டா குழப்புவான். அதே மாதிரி தமிழ்நாடு நாள் உனக்கு நவம்பர் 1 ஜூலை 18 குழப்புவான். இதோடு இந்த காணொலியில் நான் முடிக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.